இன்னைக்கு இந்த வீடியோல வந்து அளவு ப்ளவுஸ வச்சு மார்க் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அந்த அளவு ப்ளவுஸ வச்சு எப்படி ஆம்ஹோலோட ரவுண்டு செக் பண்ணிட்டு, ஆம்ஹோல்ட்ட வர்ற சுருக்கத்த கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த வீடியோல. அளவு ப்ளவுஸ வந்து இந்த மாரி 2 சைடுமே வந்து ஈவனா இருக்க மாரி அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. கரெக்ட்டா சுருக்கம் எதுவுமே இல்லாம அந்த 2 சைடும் ஈவனா இருக்கணும். அந்த மாரி வந்து அயர்ன் பண்ணிட்டு, இந்த மாரி 2ஆ வந்து நீங்க மடிச்சு எடுத்துக்கங்க. இது லைனிங் ப்ளவுஸ் தான். நான் லைனிங் வந்து ஒரு 1 மீட்டர் இருக்க அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். கரெக்ட்டா பாட்டமு, அந்த ஸ்லீவ் கிட்ட அந்த ஷோல்டரு இது எல்லாமே வந்து கரெக்ட்டா எடுத்து விடுங்க. இந்த மாரி ஈவனா எடுத்து விட்டதுக்கப்புறம், பாட்டம்ல வந்து அந்த பிசுறு பகுதி லைனிங்ல வந்து பிசுறு பகுதி அதிகமா இருந்தா, அத ஸ்ட்ரெயிட் பண்ணி எடுத்துக்கங்க. எனக்கு கொஞ்சம் மட்டும் அந்த கிளாத் வந்து அன்ஈவனா இருக்கு. அதனால நான் மார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி போட்டதுக்கப்புறம் வந்து பேக் பார்ட் வந்து ஃபோல்டிங்க்காக ஒரு 1 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அதாவது ப்ளவுஸோட பின்பக்கம் வந்து நம்ம மடிச்சு அடிப்போம். பேக் பார்ட் வந்து ஃபோல்டிங்க்காக 1 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1 1/2 இன்ச்சுக்கு நேரா வந்து கரெக்ட்டா நம்மளோட அளவு ப்ளவுஸ வந்து அந்த லைன்ல வந்து டச் ஆகுற மாரி எல்லா இடமும் ஈவனா வந்து எடுத்து வச்சுக்கங்க. அதாவது ஃபோல்டிங்கும் கரெக்ட்டா டச் ஆகணும். ஸ்லீவ் பகுதிக்கிட்ட சுருக்கம் இருந்தா கூட ஓகே. அத வந்து நீங்க மேல் பக்கமா தள்ளி விட்டுட்டு, மத்த எல்லா பக்கமுமே வந்து நீங்க ஈவனா இருக்க மாரி எடுத்து விட்டுருங்க. 1 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து ஃபோல்டிங்க்காக போட்டிருந்தோம்ல, அந்த லைன்ல வந்து அளவு ப்ளவுஸோட பாட்டம் வந்து கரெக்ட்டா ஈவனா இருக்க மாரி எடுத்து வச்சுக்கங்க. ஸோ இந்த மாரி எல்லா இடமுமே ஈவனா வச்சுட்டு, அந்த கழுத்து வந்து அகலமா இருக்கும். அந்த மாரி இல்லாம கரெக்ட்டா ஈவனா வந்து எடுத்து விட்டுருங்க. இந்த மாரி எடுத்து விட்டதுக்கப்புறம் கரெக்ட்டா நெக் லைன் வந்து முடியுதுல்ல, அந்த இடத்துட்ட வந்து ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ற லைன் வந்து முடியுதுல்ல, அந்த இடத்துக்கிட்டயும் வந்து ஒரு மார்க் வந்து நீங்க பண்ணிக்கங்க. கரெக்ட்டா தையல் எந்த நேர் வருதோ, அந்த நேருக்கு வந்து இப்போதைக்கு நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. அதே மாரி ஆர்ம்ஹோல் கிட்ட வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ற இடத்துக்கிட்டயும் ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. நெக்கு கிட்டயும் கரெக்ட்டான அளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க. கீழ பாட்டம்ல கரெக்ட்டான அளவு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த ஆர்ம்ஹோல் லைன்ல அந்த பாடியோட சுற்றளவையும் மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப ஷோல்டர் நேர் வந்து இந்த மாரி நான் ஸ்ட்ரெயிட்டா வரைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாரி வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்க ஸ்கேல வச்சுட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்ட்டா நான் மார்க் பண்ண எல்லாமே வந்து நான் லைன் போட்டு எடுத்திருக்கேன். இப்ப பாட்டம்ல கரெக்ட்டான அளவு மார்க் பண்ணதுக்கு பக்கத்துல 1 இன்ச் வந்து டாட்டுக்காக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. தையலுக்காக 1 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப இந்த ஆர்ம்ஹோல் லைன் வந்து மார்க் பண்ணோம்ல, அதுக்கு மேல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. அதே மாரி அந்த ஷோல்டர் கிட்டயும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப நம்ம மார்க் பண்ண நேர் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து லைன் போட்டுட்டு, எக்ஸ்ட்ரா வந்து ஷோல்டர் ஜாயினுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. நீங்க ஷோல்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணுவீங்களோ, அந்த அளவ வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. நான் கரெக்ட்டா வந்து இப்ப நெக் லைன் வந்து மார்க் பண்ணியிருந்தேன்ல, மேல வந்து 3 1/4 இருக்கு. நமக்கு வந்து 3 1/2 இன்ச் வர்ற மாரி அந்த பாட்டம்ல வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கழுத்து கொஞ்சம் கீழ வந்து அகலமா வரணுங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம வந்து ஆர்ம்ஹோல் லைனும், ஷோல்டர் லைனும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் மார்க் பண்ண நேர் வந்து இந்த மாரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப செஸ்ட் லைன்ல வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1 1/2 இன்ச் தையலுக்கு நான் சேர்த்து மார்க் பண்ணிட்டு இந்த மாரி லைன் போட்டு எடுத்திருக்கேன். இந்த லைன் எல்லாமே அப்படியே வந்து பாட்டம்லயும் சேர்ற மாரி வந்து அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஆர்ம்ஹோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்றதுக்காக அந்த லைனோட மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப இந்த கார்னர்லேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க. இந்த மாரி மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த மிட் பாயிண்ட் இந்த 1 இன்ச் லைன்லாம் வந்து இந்த மாரி ரவுண்டா வந்து மீட் ஆகுற மாரி வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிட்டு வளைவு வந்து போட்டு எடுத்துக்கங்க. இப்ப பாட்டம்ல வந்து அந்த டாட்டுக்காக வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். டாட்டுக்காக மார்க் பண்ண 1 இன்ச்ல வந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு, அதோட டாட்டோட உயரம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவு ப்ளவுஸ்ல வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. அளவு ப்ளவுஸ்ல வந்து 3 1/2 இன்ச் வந்துச்சு. அந்த நான் 3 1/2 இன்ச்ச மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 3 1/2 இன்ச்சுக்கு நேர் வந்து இந்த மாரி லைன் போட்டுட்டு, அந்த டாட்டோட விட்த் வந்து 2 சைடும் 1/2 1/2 இன்ச் வந்து நான் குடுத்துருக்கேன். இந்த டாட்டோட லென்த் வந்து நெக் உயரம் வந்து கம்மியா இருந்தா, நம்ம ஒரு 4 இன்ச் வரைக்கும் கூட குடுத்துக்கலாம். நான் நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு குடுக்காம, பா நெக் வந்து குடுக்க போறேன். அதனால மேல இருக்கிற நெக் விட்த்த விட ஒரு 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு, அந்த பாட்டம்ல வந்து நான் கம்மி பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது பா நெக் வந்து ரொம்ப விரிஞ்சு வந்தா நல்லா இருக்காது. அதனால வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு, இந்த மாரி வந்து நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன். இப்ப இதுக்கு உள்ள தான் வந்து நமக்கு தையலுக்கான அளவு வந்து இருக்கு. ஒரு 1/4 இன்ச் வந்து நான் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாரி மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்ம்ஹோல் ரவுண்ட் வந்து அளவு ப்ளவுஸ்ல இருக்கிறது கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஷோல்டரில் இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி டேப்பை திருப்பிட்டு நீங்கள் வந்து ஆமூல் வளைவு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக மடிப்பு எதுவும் உள்ளே இருக்காமல் நீங்கள் வந்து எடுத்து விட்டுட்டு செக் பண்ணுங்கள். எனக்கு அளவு ப்ளவுஸில் வந்து 8 இன்ச்சு வருது. இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருங்க. அந்த 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு அதுக்கு உள்ள அதாவது ஆமோல் வளைவு நம்ம போட்டிருந்தோம்ல, அதுக்கு உள்ளே வந்து 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வந்து கரெக்டான ஆமோல் ரவுண்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அதாவது கட்டிங் லைனில் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணுற லைனில் வந்து இந்த மாதிரி 8 இன்ச்சு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக எனக்கு வந்து 8 இன்ச்சு வருது. ஆமோல் ரவுண்டு வந்து செக் பண்ணும்போது எப்போதுமே 1க்கு 2 டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த ஆம்ஹோலோட வளைவு வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது ஆம்ஹோல்கிட்ட வர்ற சுருக்கம் வந்து மோஸ்ட்லி வந்து குறைஞ்சிரும். கட்டிங் லைனில் வந்து செக் பண்ணாமல் ஸ்டிச்சிங் லைனில் வந்து 1/2 இன்ச் வந்து அப்படியே செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டோட மார்க்கிங் வந்து முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்காக போட்ட லைனை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிளாத்தோட ஃபோல்டிங் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறதுனால இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லலை. ஃபோல்டிங் வந்து என்னோட பக்கம் இருக்க மாதிரி கரையும் ஒன்றா வர்ற மாதிரி மடிப்போம்ல, அந்த ஓப்பன் சைடு வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியே நான் வந்து மடித்து போட்டிருக்கேன். கிளாத்தை ஒரே ஒரு மடிப்பு இருக்க மாதிரி மடித்து போட்டிருக்கேன். சப்போஸ் வந்து கிளாத்தோட ஃபோல்டிங் வந்து புரியலை, பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து போடுறேன். இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். தையலுக்காக கொடுத்த 1.5 இன்ச்சில் வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது வந்து அந்த பாட்டமில் ஃபோல்டிங் வந்து தையலுக்காக வந்து நம்ம மார்க் பண்ண எல்லாத்துலேயுமே வந்து சிசர் கட் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து ஆமூலோட வளைவு வந்து கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு அப்படியே வந்து இந்த சைடு வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து கட் பண்ணுறதுக்காக எடுத்து போடுறேன். அதாவது இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸு. நான் துணியை வந்து அப்படியே சேவ் பண்ணுறதுக்காக வந்து அப்படியே பேக் பார்ட்டு கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து இந்த சைடு வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஓப்பன் சைடு வந்து என்னோட பக்கம் இருக்க மாதிரி நான் கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பிட்டேன். இப்போ பேக்கில் வந்து என்ன மார்க்லாம் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணுறதுக்காக நான் நெக்கு வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்தேன். அந்த நேர் வந்து நான் லாங் ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அந்த லைனை ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கவங்க நெக்கை வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது வந்து அந்த அளவுகள் வந்து மாறாது. நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சைடு, ஷோல்டரு, அந்த செஸ்ட்டு வித்து, ஆம்ஹோல் இது எல்லாத்துட்டையுமே வந்து நான் ஒரு சின்னதாக மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தூரம் மட்டும் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மார்க்கிங்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம பேக் பார்ட்டை வந்து அப்படியே எடுத்துடலாம். நெக்கு வித்துக்கிட்டேயும் ஒரு மார்க் வந்து அப்படியே பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு வந்து நமக்கு மாறாமல் இருக்கும். இப்போ ஆம்ஹோல் லைன் வந்து இந்த மாதிரி வந்து நான் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்ஹோலுக்காக அதோட மிட் பாயிண்ட் வந்து எடுத்துகிட்டு அந்த மிட் பாயிண்ட்டுக்கு வெளியில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது உள் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து கொஞ்சம் குழிவாக இருக்கிறதுனால நம்ம குடஞ்சி கட் பண்ணி கொடுத்தா தான் அதில் வந்து சுருக்கம் வராது. இப்போ செஸ்ட்டு வித்தும் நம்ம அந்த 1/4 இன்ச்சு மார்க் பண்ணதுலேயே இந்த மாதிரி வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு நம்ம அந்த வளைவு வந்து போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணதையும் நான் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் வந்து கொக்கி பக்கம் தான் வந்து நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எப்போதுமே ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் கொக்கி பக்கம் வந்து எந்த பக்கம் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டான ரெடி அளவு மார்க் பண்ணதில் ஃப்ரண்ட் நெக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணி வளைவு வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதாவது ரெடி அளவில் வந்து அந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நெக்கோட வளைவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரவுண்டு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் நெக்கு கொடுக்குறதுனால அதில் உள்ள ரவுண்டே வந்து அந்த மாதிரி நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன். ஃப்ரீ ஹேண்டாக வந்து அந்த வளைவு வந்து வரைய வரல அப்படின்னா வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வந்து ஷேக்கான மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வளைவு வந்து கரெக்டாக போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கரெக்டாக போட்டிருந்த அளவுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து ஃப்ரண்ட் உயரம் வந்து எவ்வளோ வருதுன்னு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் அந்த டாட்டோட உயரம் வந்து மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த அளவை வந்து நம்ம மார்க் பண்ணணும். டாட்டுக்கு நேராக வந்து அந்த பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக ரெடி அளவுலேருந்து கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
ஷோல்டரில் இருந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் உயரம் வரைக்கும், அந்த டாட்டோட உயரம் வரைக்கும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டாட்டோட உயரத்துலேருந்து கீழே வந்து எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அந்த அளவை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டாட் உயரத்துலேருந்து பட்டியோட அளவு மார்க் பண்ணது வரைக்கும் வந்து நீங்கள் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு வந்து கீழே பட்டி வந்து ஜாயின் பண்ணுவோம் அதுக்காக. இப்போ ஃப்ரண்ட் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ சைடில் வந்து கொக்கிப்பட்டி பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த பட்டி முடியுதுல, அந்த இடத்துல வந்து கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ண 1/2 இன்ச்சு வந்து கொக்கி சைடு டாட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக, அடுத்த 1/2 இன்ச்சு வந்து பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. பட்டி பீஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணுவோம், அதுக்கான அளவு. இப்போ நான் எந்தெந்த அளவுலாம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன்னு அளவு ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். பிகினர்ஸாக இருக்கவங்க புரியலை அப்படின்னா வந்து சொல்லுங்கள், நான் திரும்பவும் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போ கொக்கி சைடு பீஸை வந்து 2ஆக மடிச்சுட்டு அந்த டாட் வித்து வந்து எவ்வளோ இருக்கோ நம்ம அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் டாட் வந்து பிடிச்சிருப்போம்ல, அந்த அளவை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மார்க்கிங்க அந்த கீழே உள்ள லைன்லையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ டாட்டோட வித்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் வருது. இப்போ நம்ம போட்ட லைனில் இந்த சைடு 1.5 இன்ச்சும் அந்த சைடு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிள் முக்கோணமாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொக்கி சைடு போட்ட 1/2 இன்ச்சில் வந்து இந்த லெக்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது டாட்டோட வித்துக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ண அந்த லெக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொக்கி பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து வெளியில் தள்ளி இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மெயின் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணது நேர் வந்து அந்த கொக்கி பக்கம் வந்து இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா வந்து அந்த மெயின் டாட்லேருந்து 1 இன்ச்சு வந்து அந்த கொக்கி சைடு டாட்டுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஷார்ப்பாக வேணான்னா நீங்கள் ஒரு 1.25 1/2 இன்ச்சு கூட வந்து கொடுத்துக்கலாம். இப்போ அதோட வித்து வந்து 1/4 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைடு ஆம்ஹோல் டாட் வந்து வரைகிறதுக்காக நான் 2 இன்ச்சு மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு வித்தில் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். மெயின் டாட்லேருந்து கொக்கி சைடு வர்ற டாட்டு ஆம்ஹோலோட டாட்டு வந்து பக்கத்தில் கொடுக்கும்போது வந்து கப் ஷேப்பு வந்து ஷார்ப்பாக இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து அந்த மெயின் டாட்லேருந்து இந்த சைடு தையல் வந்து போட்டிருப்போம்ல, அது வரைக்கும் வந்து உள்ள அளவை வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 4 இன்ச்சு வருது. 4.1 ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக வருது. இப்போ நம்ம டாட் மார்க் பண்ணோம்ல, இந்த லெக்கில் இருந்து அந்த அளவை வந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் லைனில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடு உயரம் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து கீழே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு விட்டுட்டு அளவு ப்ளவுஸில் இருந்து இந்த சைடு பக்கம் வந்து அந்த பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் எந்த அளவு வருதோ அந்த அளவு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மார்க்கிங்க்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது தையலுக்கான அளவு வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு கீழே வந்து 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொக்கி பக்கம் வந்து நம்ம போட்ட 1/2 இன்ச்சில் வந்து நெக் லைனில் வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கிராஸாக ஜாயின் பண்ணும்போது வந்து அதை வந்து அந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா இருக்கதை. அப்போ வந்து நமக்கு நெக்கு வந்து லூஸ் வந்து விழுகாது. நெக்கு கிட்ட இந்த மாதிரி வந்து கிராஸாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து கிராஸாக மார்க் பண்ணி அதை கொக்கி டாட்டில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம நெக்கு கிட்ட வந்து லூஸ் வந்து விழுகாது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கிராஸ் லைன் போட்டதில் வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் மார்க்கிங் வந்து இவ்வளோ தான், நம்ம அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே லைட்டாக வந்து நான் கிராஸாக ஒரு முக்கோணம் மாதிரி வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடு வந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக கொடுத்துருந்தோம், அந்த அளவை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்ஹோலோட லைனில் வந்து அந்த 1/4 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணதில் அந்த வளைவு வந்து அந்த ரவுண்டு வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு வந்து குடஞ்சி கட் பண்ணும்போது வந்து ஆம்ஹோல்கிட்ட வந்து வர்ற சுருக்கம் வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இப்போ டாட்டுக்கிட்டெல்லாம் டாட் வர வேண்டிய இடத்துலலாம் இந்த மாதிரி சிசர் கட் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செஸ்ட் லைன்லையும் நீங்கள் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸ்லீவ் மார்க் பண்ணுற இடத்துலையும் வந்து அந்த கிளாத் அன்ஈவனாக இருக்கிறதுனால நான் அந்த வந்து லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டு இருந்ததை இன்னொரு ஃபோல்டு இருக்க மாதிரி வந்து நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சைடு வந்து 2 ஃபோல்டிங் இருக்குது. எனக்கு ஆப்போசிட்டில் வந்து 4 ஓப்பன் பீஸ் இருக்க மாதிரி வந்து நான் கிளாத்தை வந்து மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிளாத்தை வந்து மடித்து போட்டதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து எந்த சைடு போட்டால் உங்களுக்கு மார்க் பண்ண கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த பக்கம் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஸ்லீவோட ஃபோல்டிங்காக நான் ஒரு 1.25 இன்ச் இருக்க மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் சைடு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிட்டு இந்த லைனில் வந்து கரெக்டாக வந்து ஸ்லீவோட அந்த ரவுண்ட் அந்த ஃபோல்டிங் இருக்குல்ல கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம போட்ட இந்த லைனும் அந்த ஸ்லீவோட ரவுண்டும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி என்னோட சைடு வந்து ஸ்லீவோட ஃபோல்டிங்கும் அந்த கிளாத்தோட ஃபோல்டிங்கும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக தையல் வர வேண்டிய இடத்துலலாம் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ண இடத்துல வந்து ஒரு மார்க்கு, ஸ்லீவோட ரவுண்டு முடிகிற இடத்துல ஒரு மார்க்கு, அந்த ஆம்ஹோலோட வளைவு முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்லீவோட அந்த வளைவு வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த வளைவு போட்டதுக்கப்புறம் தையலுக்காக 1.5 இன்ச்சு வந்து சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லீவோட வளைவு வந்து போட வரலை அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் கோ யூஸ் பண்ணி கூட வந்து போட்டுக்கலாம். அது எப்படி போடுறதுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸ்லீவோட கட்டிங் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்லீவு கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு வர்ற ஸ்லீவுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண இடத்துல வந்து ஒரு சிசர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வருது அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து தைக்கிறப்ப வந்து நமக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அடுத்து மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து பட்டிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பட்டியோட ஃபோல்டிங்காக ஒரு 1.25 இன்ச் அதாவது அந்த ஸ்கேல் அளவு வித்துக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதிகமான அளவு வந்து அந்த ஃபோல்டிங்க்கு நம்ம கொடுக்கும்போது வந்து பட்டி வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ கிளாத்தெல்லாம் அன்ஈவனாக இருந்தால் அதை மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ 1/2 இன்ச்சு வந்து அந்த தையலுக்காக வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து பட்டியோட அளவை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் வந்து கொக்கி பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. கஸ்டமரோட அளவு ப்ளவுஸில் வந்து 1.5 இன்ச்சு தாண்டி அதிகமான கிளாத் இருக்கிறதுனால அந்த கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன், எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை. அதாவது தையலுக்காக அதிகமாக இருந்துச்சு, அந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே வந்து இருக்கிற கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம 1/2 இன்ச்சு போட்ட லைனில் இருந்து பட்டி முடிகிற அளவை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டியோட பீஸ் வந்து பிகினர்ஸாக இருக்கவங்க அதிகமாக கூட மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் பட்டி முடிகிற இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் பட்டி முடிகிற இடத்துல வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பட்டிக்கான தையல் அளவு வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அதிகமாக இருந்தால் நம்ம தைச்சதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டியோட அளவு கரெக்டாக மார்க் பண்ணதுக்கு நேர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து இந்த மாதிரி வந்து தையலுக்காக வந்து மார்க் பண்ணி விட்டுட்டு அந்த அளவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு பீஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அந்த பக்கம் வந்து நீங்கள் ஒரு சிசர் கட்டு கொடுத்துக்கோங்க. அது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வருது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம கட் பண்ண பட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம இந்த மாதிரி வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். டாட்டு பிடிச்சது போக வந்து கரெக்டாக ஈவனாக வருதான்னு இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுட்டு. இப்போ அவ்வளோதான், ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி இது எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து நெக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.